ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி கிறிஸ்பியான மசாலா தோசை எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். தோசை என்றாலே எங்களில் நிறைய பேருக்கு மொரண்டு நல்ல கிறிஸ்பியான தோசை சாப்பிடத்தான் ஆசை. வாங்க எப்படி கிறிஸ்பியான தோசை செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் எப்படி தோசைமா ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு முழு உளுந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் உடைச்ச உளுந்தும் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி 3-4 தரம் நல்லா கழுவி எடுக்கிறேன். இதை நான் 4 மணித்தியாலத்துக்கு ஊற வைக்க போகிறேன். அடுத்ததாக 2 கப் இட்லி அரிசி, 2 கப் பார்பாயில் ரைஸ் அல்லது புழுங்கல் அரிசி. இது ரெண்டையும் நான் தண்ணியில் 3-4 தரம் கழுவி எடுக்கிறேன். இதையும் நான் 4 மணித்தியாலத்துக்கு ஊற வைக்க போகிறேன். நான் உளுந்து பாவிக்கிறதுக்கு பாவிச்ச அதே கப்பிட அளவு தான் நான் இதுக்கும் பாவிச்சேன். ஸோ உளுந்தும் அரிசியும் 1:4 என்ற ரேஷியோவில் எடுத்திருக்கிறேன். அரிசியையும் உளுந்தையும் செப்பரேட்டாக ஊற வைக்கிறதால எங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். 4 மணித்தியாலம் ஊற வச்ச உளுந்தையும் வெந்தயத்தையும் மிக்சியில் நான் இப்போ அரைச்சி எடுக்கிறேன். இந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க. நாங்கள் உளுந்து அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கொள்ளுங்க. ஒருவேளை தண்ணி காணாட்டி நாங்கள் பிறகு சேர்த்து கொள்ளலாம். உளுந்து அரைக்கும் போது இப்படி நல்ல பஞ்சு போல் அரைச்சி கொள்ள வேணும். அடுத்ததாக ஊற வச்ச அரிசியையும் அரைச்சி எடுக்கிறேன். இதுலேயும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிறேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணி தான் இதுலேயும் யூஸ் பண்ணி இருக்கிறேன். அரிசி நாங்கள் உளுந்து மாதிரி நல்ல பஞ்சு போல் அரைக்க தேவையில்ல. இப்படி மொரண்டு இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 to 10 மணி நேரத்துக்கு புளிக்க விட போகிறேன். ஒருவேளை நீங்கள் குளிர் நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் 10 to 12 மணித்தியாலத்துக்கு புளிக்க விடுங்க. நான் நார்மலாக அவனுக்குள்ளே வச்சுட்டு அவன் லைட்டை ஆன் பண்ணி விடுறேன். நான் அந்த லைட்டோட ஹீட்டுக்கு தோசை ஈஸியாக புளிக்குமன்றதுக்காக. பத்து மணித்தியாலத்தில் நாங்கள் மசாலா தோசை செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து சூடாக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணும் வரைக்கும் பொரிக்கிறேன். உளுந்தையும் கடலைப்பருப்பையும் எங்களுக்கு பொரிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த டைமில் நான் ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோட சேர்க்கிறேன். அதோட இதில் நான் நல்ல சின்னனாக வெட்டி வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி தான் இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலாவோட ஃப்ளேவர் தருது. அதோட இதில் நான் சின்னனாக வெட்டி வச்சிருக்கிற 1 பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் இதில் நான் நீளமாக வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வந்ததும் அதில் நான் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா குக் ஆகிறதுக்காக 1/4 கப் தண்ணி ஊற்றி மூடியால் மூடி 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுறேன். இன்றைக்கி நான் மசாலா செய்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் வச்சு 4 விசில் வரும் வரைக்கும் விட்டு நான் ப்ரெஷர் இறங்கினதும் உருளைக்கிழங்குற தோலை உரித்து இப்படி சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் குக் ஆனதும் இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக நான் மேஷர் யூஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை லைட்டாக மேஷ் பண்ணி விடுறேன். நீங்கள் மேஷர் இல்லாட்டி ஸ்பூனை யூஸ் பண்ணியும் மேஷ் பண்ணி விடலாம். எனக்கு பர்சனலாக மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி நான் பிடிக்காது. அங்கங்கே உருளைக்கிழங்கு துண்டுகள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதால் நான் டூ மச்சாக மேஷ் பண்ணலை. கடைசியாக இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற 1/4 கப் ஃப்ரெஷ் கோரியண்டர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், மசாலா ரெடி. இனி நாங்கள் எப்படி மசாலா தோசை செய்கிறேன்னு பார்ப்போம். நான் 10 மணித்தியாலத்துக்கு ஊற வச்சிருந்த தோசைமா ரெடியாக இருக்குது. இதில் நான் தேவையான அளவு மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுக்கிறேன். நான் ஆல்ரெடி தோசை பதத்துக்கு அரைச்சி வச்சுருந்ததால் நான் இதில் தண்ணி சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு திக்கா வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்து சரியான பதத்துக்கு அரைச்சிடுங்க. இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தோசை ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு அதை பேப்பர் டவலால் தடவி விடுறேன். பேன் சூடானதும் இப்படி ஒரு ஸ்பூனால் தோசை மாவு ஊற்றி வெளிப்பக்கமாக வட்ட ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எவ்வளோத்துக்கு எங்களால் மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ண இயலுமோ அவ்வளோத்துக்கு மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு தோசை நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதில் நான் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்து கொள்ளலாம். இந்த எட்ஜிலையும் நெய் சேர்க்கிறதால எங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. தோசை குக்காகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறத் தொடங்கும் போது அடுப்பை நான் லோவுக்கு குறைச்சி விட்டுட்டு அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை இப்படி நடுவில் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இப்படி இதை நான் ஃபோல்ட் பண்ணி விடுறேன். அவுட் சைடு எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கிற சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிட்டு நாங்கள் இதை கோகோனட் சட்னியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வேற விரும்பி சாப்பிட்ற கிறிஸ்பியான மசாலா தோசை எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கு பார்த்தோம். இதை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கு செய்து சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.